பிரதான சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்க ஆங்காங்கே ஏற்கனவே மோட்டார்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தற்போது மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புயல் நாளை கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். புயலுடைய வேகம் என்பது சராசரியாக இல்லாமல் 10 முதல் 13 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட வேகத்தில் அது பயணித்து வருகிறது. எனவே உறுதியான ஒரு வேகம் இல்லாதன் காரணமாக இத்தனை மணிக்கு அது கடக்கக்கூடும் என்று கணிப்பதில் சிரமம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போதைய கணிப்பின் அடிப்படையில் நாளை காலை புயல் கரையை கடக்கக்கூடும் என்று தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயல் இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என்று நேற்றைய கணிப்பு தெரிவித்த நிலையில் இதனுடைய வேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாட்டின் காரணமாக நாளை காலை இந்த புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் லிபிகா, விவரம் என்ன? வணக்கம் தேவப்பிரியன். தற்போது தமிழகத்தில் உருவாகிக்கக்கூடிய இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகிக்கக்கூடிய பெஞ்சல் புயலானது தீவிரமடைந்து வருகிறது. மணிக்கு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது நகர்ந்து வருகிறது. குறிப்பாக சென்னைக்கு மிக அருகில் தற்போது நெருங்கி வரக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் மழைகளை தரக்கூடிய அதிகப்படியான மேக கூட்டங்கள் என்பது தற்போது சூழ்ந்திருக்கின்றது. அதிகப்படியான மேக கூட்டங்கள் தற்போது அந்த பகுதியில் அடர்ந்திருப்பதின் காரணமாக அடுத்து வரக்கூடிய நேரங்கள்ல கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தனியார் வானிலை ஆர்வலர் தற்போது அவருடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் பிரதீப் ஜான் அவர்கள். தொடர்ச்சியாக தற்போது இன்று மாலை புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இன்று இரவு முதல் நாளை அதிகாலை வரை புயல் கரையை கடக்கும் என தற்போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தற்போது அது நகரக்கூடிய புயலினுடைய நகரக்கூடிய வேகம் என்பது அதிகமாக இருந்தாலும் அதனுடைய புயலினுடைய அந்த கண் பகுதி, மையப்பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதி தற்போது ஒரே இடத்தில் மையம் கொண்டிருப்பதின் காரணமாக புயல் கரையை கடப்பதற்கான நேரம் என்பது தற்போது தாமதமாகி வருகிறது. இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக நாளை புயல் கரையை கடக்கும் என தற்போது தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் அவருடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதன் காரணமாக இந்த பகுதிகள் முழுவதுமே அதிகப்படியான கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல வேகமான காற்று என்பது வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சராசரியாக தரைக்காற்று என்பது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தற்போது கணிக்கப்பட்டிருக்கின்றது. விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.